வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இப்போ ஒரு புது கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தோம். மச் அவைட்டட் கோர்ஸ் தான். கோர்ஸ் ஆன் ஹெச்விஏசி. ஓகேங்களா? ஹீட்டிங், வெண்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங் பற்றி ஒரு தியரி கோர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் முன்னாடி அது ஆக்சுவலாக ரிவிட் எம்இபியோட ஜஸ்ட் பேசிக் மாதிரி சிலதை ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ என்டையர்லி புது கோர்ஸாகவே இப்போ நாங்கள் தனியாக லான்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸாகவே காட்டுறேன். என்னென்ன எடுக்க போகிறோம், கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்லைட்ஸாகவே காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கோர்ஸோட டைட்டில் கோர்ஸ் ஆன் ஹெச்விஏசி. அதான் கோர்ஸோட டைட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு ஹெச்விஏசி, ஏர் கண்டிஷனிங்னா என்ன, அதில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏசி நம்ம நார்மலாக சொல்கிறோம், ஆனால் அதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது எல்லாமே இதில் பார்ப்போம். அது இல்லாமல் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? எப்படி ஏசி வேலை செய்யுது, மேஜராக சொல்லுவாங்க. வேப்பர் கம்ப்ரெஷன் சைக்கிள், வேப்பர் அப்சார்ப்ஷன் சைக்கிள்னு சொல்லி 2 கான்செப்ட். ஓகேங்களா? நம்ம வீட்டில் ஏசி செய்கிற வேலை, ஏசி எல்லாமே, ஏசி மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜு எல்லாமே விசிசி, வேப்பர் கம்ப்ரெஷன் சைக்கிள் கான்செப்டில் தான் வேலை செய்யுது. ஸோ அதை பற்றி எப்படி வேலை செய்யுது. அது இல்லாமல் ஏர் கண்டிஷனரோட பார்ட்ஸ் என்ன, அடுத்து சைக்கோமெட்ரிக் சார்ட். ஓகே, அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஹெச்விஎஸ்சி டிசைன் பண்ணும்போது இது தேவை, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர். அதுக்கு அடுத்து ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்னா என்ன, ஏஹெச் அதோட என்னென்ன ஃபங்க்ஷனிங், அதில் என்ன டைப்ஸ் இருக்குது. அடுத்து ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஏஹெச்இலேருந்து எனக்கு ரூமுக்கு ஏர் டெர்மினல் வரைக்கும் நான் டக்ட்டு ரூட் பண்ணி நான் கொண்டு வரேன்ல, அது ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருது, உதாரணத்துக்கு ப்ளீனம் வரும், ரெடியூசர் வரும், எல்போ வரும், டீ வரும். ஓகேங்க, டீ அல்லது ஷூனெக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா இருக்குது அதில் காம்பனன்ட்ஸ் போகணும். அதெல்லாம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோடைய பேசிக் காம்பனன்ட்ஸ், அது எப்படி இமேஜஸும் நம்ம பாடும். ஓகேங்களா? எப்படி இப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து டக்ட் ரூட்டிங் மெத்தட்ஸ். ஓகே, டக்ட் மெட்டீரியல். அடுத்து ஹீட்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த கண்டக்டன்ஸ் ஃபேக்டர். ஏன்னா நான் இந்த ரூமுக்கு ஏசி வேணும் அப்படின்னா, அந்த ஏசி என்ன டைப் ஏசி எடுக்க போகிறேன், ஹெச்ஏசி டிசைன் பண்ண போகிறேன்னு அந்த ரூமுக்குள்ளே எப்படியெல்லாம் ஹீட் வரும், என்ன மாதிரி ஹீட்டெல்லாம் வரும். அடுத்து அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ரூமுக்கு தேவையான கூலிங் லோடு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கண்டக்டன்ஸ் ஃபேக்டருங்கிறது, யூ ஃபேக்டர். அதை வச்சு தான் நம்ம ஹீட்டிங் அண்ட் கூலிங்களோட கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது E20 கால்குலேஷன் மெத்தட் இருக்குது, கரியர் கம்பெனியோடது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பட் இந்த கால்குலேஷனுக்கு ஆக்சுவல் கால்குலேஷனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு கம்பெனியும் இந்த E20 சார்ட்டை பொறுத்தவரை என்னென்னா கஸ்டமைஸ் பண்ண முடியும். அந்த கம்பெனிக்கு தேவையானது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி சில இதை ஆட் பண்ணிக்க முடியும், ரிமூவ் பண்ணி வைக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். இங்கே நம்ம ஸ்டாண்டர்டைஸாக ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். பட் இது பேசிக் தான். இதை வச்சு நீங்கள் கம்பெனிக்கு போகும்போது ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து டக்ட் சைஸிங். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கால்குலேட் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் டக்ட் ரூட்டிங்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கு 3 மெத்தட், ஜென்ரலாக 3 மெத்தட் இருக்குது. ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தட், ஸ்டாட்டிக் ரீகெயின் மெத்தட். இது ரெண்டும் ஆஸ்ட்ரேயோட ஃபிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் உள்ளது. ஓகேங்களா? நீங்கள் ரிவியூட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது டக்ட் சைஸிங் பண்ணும்போதே பார்த்துருக்கலாம், அந்த 2 மெத்தடுமே இருக்கும். ஓகேங்களா? ஆஸ்ட்ரே ஃபிட்டிங் ஸ்டாண்டர்டில் உள்ளது தான். அடுத்து வெலாசிட்டி டிடக்ஷன் மெத்தடுங்கிறது நார்மல் மெத்தட். ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த சைசிங் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஏஹெச்யூ ஃபேன் செலெக்ஷன். ஏன் இந்த ஃபேன் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஏஹெச்யூங்கிறது ஒரு இடத்துல இருக்க போது நமக்கு ஏர் ஸ்பேஸுக்கு வர்றது டக்ட் ஏர் டெர்மினல் வெளில வரப்போகுது. நம்ம கூலிங் லோடெலாம் எங்கே நடக்குது, கூலிங்கெல்லாம் ஏஹெச்சில் தான் நடக்குது. ரெக்கார்டு வெலாசிட்டியில் எல்போ, டீ, இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகள், டக்ட் ரூட்டிங்கெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு ரூம்குள்ளே வரும்போது தேவையான வெலாசிட்டியில் அந்த ஏரை புஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏஹெச்சில் உள்ள ஃபேன் ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ண வரோம். பின்னாடி அந்த கிளாஸஸில் வரும்போது அவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து டக்ட்டுக்கு ஹேங்கர், ஒரு டக்டில் ஹேங்கர் நம்ம சப்போர்ட் வைக்கணும்ல, எவ்வளோ ஸ்பேஸிங் வேணும், அதே மாதிரி காலர், அப்புறம் மிக்ஸ்டு ஏர் டெம்பரேச்சர் கால்குலேஷன்ஸ் அதுவும் பார்ப்போம். சில்டு வாட்டர் சிஸ்டம், ஏர் வாட்டர் சிஸ்டம், ஹைட்ரானிக்ஸ், ஜிபிஎம் கால்குலேஷன். ஓகேங்களா? அதுக்கு எவ்வளோ ஜிபிஎம் வேணும் என்னங்க கால்குலேட் பண்ணுவோம்.
அதே மாதிரி சில்டு வாட்டர் பைப் டிசைன், பைப் மேனுஃபேக்சரிங் மெத்தட். ஏன்னா நம்ம பைப்புங்கும் போது என்னென்ன அது நாமினல் பைப் சைஸ் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இன்ச் பைப்பும்பாங்க. ஓகேங்களா, நம்ம இன்ச்சஸில் சொல்லும்போது. ஆனால் அது ஐடியை ஓடியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்காது. ஓகேங்களா, நாமினல் பைப் சைஸுங்கிறது வேறு, ஆக்சுவல் பைப் சைஸுங்கிறது வேறு. ஓகேங்களா, ஆனால் நம்ம சொல்லும்போது நாமினல் பைப் சைஸை வச்சு தான் பண்ணுவோம். அங்கே ஆக்சுவலாக ஜென்ரலாக சில கொஞ்சம் சைஸஸ் இன்க்ரீஸ் ஆக என்னென்னா பைப்போட ஓடி வந்து நாமினல் பைப் சைஸோட மேட்ச் ஆகி வரும். ஓகேங்களா, அதே மாதிரி பைப்பு எப்படி ஜாயின் பண்ணுறாங்க, பைப்பு எண்டு என்ன எப்படி இருக்கும், ஓகேங்களா, ஃப்ளான்ஜா இல்லை த்ரெட்டடா என்னங்கிற அந்த டைப்ஸ் இருக்குல்ல, காமன் பைப்பிங் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுவும் பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியம், பைப்பிங்கில் நமக்கு வால்ஸ் தேவை. வால்ஸோட பேசிக் பார்ட்ஸ் என்ன, எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது, டைப்ஸ் ஆஃப் வால்ஸ். ஓகேங்களா, பால் வால், கேட் வால் நிறையா சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, பால் வால் யூஸ் பண்ணுற இடத்துல நான் கேட் வால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங். அதே மாதிரி குளோப் வால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங் இருக்குது. ஸோ அந்தந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னங்கிறது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கிறது நம்ம இங்கே பார்ப்போம். அடுத்து டிப்பிக்கல் பம்ப் பைப்பிங், ஃப்ரிக்ஷன் லாஸ் இன் வால், ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்ஃபர், பம்ப் ஹெட் கேல்குலேஷன்ஸ். ஸோ இதுவும் நம்ம பார்ப்போம். அடுத்து எக்ஸ்பான்ஷன் டேங்க்னா என்ன, அடுத்து பம்ப் ஹெட் கேல்குலேஷன் ஃபார் கண்டென்சர் வாட்டர். ஏன்னா நம்ம பம்பு செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பம்ப் செலக்ட் பண்ணுறதுக்கு பம்ப் ஹெட்டு நமக்கு தேவை. ஸோ கண்டென்சர் வாட்டர், அதுக்கு பார்த்திங்கன்னா சில்ட்ரு வாட்டர் சிஸ்டத்துக்கு அதே மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணோம். அடுத்து ஹீட் லாஸ் கேல்குலேஷன். ஓகேங்களா, E20லேயே பார்த்திங்கன்னா கெயினுக்கு பார்த்துருப்போம், ஹீட் கெயினுக்கு. இது ஹீட் லாஸ் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறது. அடுத்து மல்டிபிள் பாய்லர்ஸ் அண்ட் சில்லர்ஸ், பைப் சைஸிங், அதில் உள்ள ஒவ்வொரு காம்பனன்ட், தெர்மோஸ்டாட்னு பார்ப்போம், ஹியூமிடிட்டி ஸ்டாட், அனிமோமீட்டர். ஓகே, அதெல்லாம் பார்ப்போம். ஏர் டெலிவரி சிஸ்டம், பைப் வால் திக்னஸ் கேல்குலேஷன் எப்படி இருக்கும். சில இது ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே நம்ம இங்கே பார்த்துக்குவோம். ஓகேங்களா, அதே மாதிரி பம்ப் கேவிட்டேஷன் அண்ட் NPSH ரெக்குயர்மெண்ட், கிளாடிங் ஃபார் சில்டு வாட்டர் சிஸ்டம். ஓகேங்களா, இன்சுலேஷன் மாதிரி, பைப் கலர் கோடிங், பைப் சப்போர்ட்ஸ், ஃபேன்ஸ் அண்ட் ஸ்பேசிங். அது அங்கே நம்ம டக்ட்டுக்கு சப்போர்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி பைப்புக்கு சப்போர்ட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நடுவில் வைக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப தள்ளி வச்சிங்கனாலும் பைப் பெண்ட் ஆகும், ரொம்ப கிட்டக்க வச்சிங்கனாலும் என்னென்னா தேவையில்லாமல் மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகும். ஓகேங்களா, அது அடுத்து பைப்பிங்கு இன்சுலேஷன் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து சில்டு வாட்டர் பைப்பிங்கை டெஸ்ட் பண்ணுவோம், பைப்பிங் டெஸ்ட்டு. அடுத்து ரெயினுக்கு யூட்ராப் யூஸ் பண்ணுவாங்க, ஏன் யூஸ் பண்ணணும் எப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து எக்யூப்மெண்ட் செலெக்ஷன். ஓகேங்களா, ஸோ எக்யூப்மெண்ட் செலெக்ஷன்னா காயில் செலக்ட் பண்ணுறது, சில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறது, ஃபேன் செலக்ட் பண்ணுறது, ஃபேன் காயில் யூனிட் செலெக்ஷன், பேக்கேஜ் யூனிட் எப்படி செலக்ட் பண்ணுறது, டிஎக்ஸ் சில்லர் செலெக்ஷன் எப்படி, கண்டென்சர் செலெக்ஷன் எப்படி, எல்லாமே இதில் பார்ப்போம். ஸோ அடுத்து கிச்சன் வெண்டிலேஷன். ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியம். முன்னாடி பார்த்திங்கன்னா புகைப்பொக்கின்னு சொல்லி வீட்டிலலாம் இருக்கும். ஆனால் இப்போ மாடர்ன் டெக்னாலஜி சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, அப்படிங்க புகையே வராது அப்படின்னு சொல்லிட்டு, கேஸ் வந்ததுலேருந்து புகையே வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயுமே நம்ம எண்ணெய் தாளிக்கிறது எல்லாமே இருக்குது. இப்போ அது மாடுலர் கிச்சன் சொல்லிட்டு, கிச்சன் வெண்டிலேஷன் சொல்லி தனியாகவே ஒரு டாப்பிக்காக கொண்டாந்து இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காலத்தில் உள்ளது தான். அப்போ நம்ம கிராமங்களில் சாதாரண புகைப்பொக்கின்னு வச்சுருந்தாங்க. அதை இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டைலாக நம்ம கிச்சன் வெண்டிலேஷன் சொல்லி அதை எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி டாய்லெட் வெண்டிலேஷன், கார் பார்க்கிங் வெண்டிலேஷன்ஸ் எப்படிங்கிறத பார்ப்போம். அதில் இப்போ புதுசாக வந்துக்கிட்டு இருக்க கான்செப்ட் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, அதில் டிசைனை பார்க்க போகிறதுல டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம்னா என்ன, எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது, ஆக்சுவலி யூஎஸ் ஏரியாவில் எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் லாஸ்ட் டிராஃப்டிங் இன் AutoCAD. ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் நாங்கள் ஃபியூச்சரில் இன்னும் சில டாபிக்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா, மீன்வைல் இது இன்ட்ரொடக்ஷன் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன கஸ்டமர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆட் பண்ணுவோம். விஆர்எஃப் ரெண்டும் ஒன்று தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ அதுவும் கூட நாங்கள் ஆட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். பட் இது எந்த அளவுக்கு சப்போர்ட்ஸ் வருதுங்கிறத பேஸ் பண்ணி இன்னும் நாங்கள் டாபிக் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் கேட்டாகிட்டே இருக்கோம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் பேசிக்கலாக இப்போ ஸ்டார்டிங்காக நாங்கள் பண்ண போகிறது. கோர்ஸ் ஃபீ என்னங்கிறதெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணல. நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு அந்த நம்பர் தான் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன நாங்கள் 27th லான்ச் பண்ணுறோம். ஸோ 27th January யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு. மேற்கொண்டு இதோடு சேர்த்து
ரிவிட் மெக்கானிக்கலும் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் 2023 வெர்ஷனை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து இன்னொரு டெமோ, அதுவுமே தனி டெமோவாக வரும். ஓகேங்களா, அதை பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அதிலே பார்த்துருப்போம். ஸோ 2 காம்போவாக சேர்த்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா AutoCAD ஃப்ரீ. AutoCADனா ஃபுல் கம்ப்ளீட் பேக் வராது, ஃபுல் AutoCAD வராது. அதில் பார்ஷியலாக நமக்கு வந்து இங்கே டிராஃப்டிங், AutoCAD டிராஃப்டிங் நீங்கள் கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையானதை வந்து அங்கே நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, எனி டைம் டியூல் கோர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது எப்போதுமே ஃப்ரீ தான் இருந்தது. எனி டைம் இது 27ங்கிறதுனால எப்போ ஜாயின் பண்ணிங்களா அது உண்டு. பட் நீங்கள் 27th ஜாயின் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் உண்டு 27/1 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் வேறு கோர்சஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கரண்ட்லாங்கிறத பேக்ரவுண்ட்லேயே இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஓகேங்களா, அந்த கோர்சஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது ஒரு கோர்ஸ் பற்றி டவுட்ஸ் இருக்குது, இப்போ நாங்கள் போட்டிருக்க வீடியோவில் டவுட் இருக்குது, அதை பற்றி வேணால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் அல்லது இதுக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடியவரை அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவும் போடுறோம். ரொம்ப நன்றி.